சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி மிளகாப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வாணலியில் 1 கப் கருப்புளுந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குவோம். ஏன்னா தீயக்கூடாது பருப்பு. வறுத்துக்கிட்டு அதே கப்பில் 1/2 கப் கடலை பருப்பு எடுத்து அதே போல் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எள்ளு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். படப்படன்னு பொரியிற மாதிரி எள்ளை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அப்புறம் வரமிளகா, உப்பு. ஏன்னா உப்பு ஏன் போடுறோன்னா நெடி இல்லாமல் இருக்கும். உப்பு போட்டோம்னா நெடி இல்லாமல் இருக்கும். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். மொறுன்னு இருக்கணும் வரமிளகா. அப்புறமா பூண்டு, தேவையான அளவு பூண்டு 10 பல்லு பூண்டை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து கருவேப்பிலையை நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். கையில் எடுத்து பார்த்தா மொறுன்னு இருக்கணும். இது மாதிரி உடையணும். அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி கப்பில் ஃபஸ்ட்டு மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வகையில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நெருன்னு அரைச்சா போதும். ஒரு 90% அரைஞ்சா போதும். அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.